ஒன்றிலிருந்து 2 வயது குழந்தையின் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு என்னெல்லாம் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். குழந்தைங்க சேஃபாக செக்யூர்டாக ஃபீல் பண்ணும்பொழுது ரொம்ப சீக்கிரம் எல்லா மைல்ஸ்டோனையும் அச்சீவ் பண்ணுவாங்க. நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு நல்ல தூக்கம் அவசியம். 24 மணி நேரத்தில் 12 to 13 மணி நேர தூக்கம் ரொம்ப அவசியம். நைட்டு தூங்குற முழு தூக்கம் ப்ளஸ் பகல் நேரத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை தூங்க வைங்க. குழந்தைங்க பொதுவாக 10லேருந்து 15 மாதத்தில் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய நடந்து பழகும் போதே வீட்டில் இருக்கிற சோஃபா சேர் மேலெல்லாம் ஏறுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதிலிருந்து புது விஷயங்களை கற்றுக்கிறதுல குழந்தைங்க காட்டுற இன்ட்ரெஸ்டையும் கியூரியாசிட்டியையும் நம்மளால் பார்க்க முடியும். 1லேருந்து 1.5 வயசு குழந்தைங்க நிறைய கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களை கண்டும் கேட்டும் அதே போல் இமிட்டேட் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் வாழுற சூழ்நிலை, நம்ம வாழுற முறை, நம்ம பார்க்குற டிவி ப்ரோக்ராம்ஸ், நம்ம பார்க்குற மூவிஸ் எல்லாமே குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணும். குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கமான நபர்கள் அல்லது வீட்டில் இருக்கிற திங்ஸ் நீங்கள் சில முறை சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதை திரும்ப கேட்கும்போது அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக, அப்பா எங்கன்னு கேட்டால் அப்பாவை பார்க்குறது. நாம் எளிமையாக பேசும்பொழுது குழந்தைங்களுக்கு நல்லா புரியும். கீழ்ப்படிந்த நல்ல குழந்தைய வளர்க்கணும்னா குழந்தைக்கு 1 வயசு இருக்கும்போதுலேருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தரணும். பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் இப்போ பார்ப்போம். குழந்தைங்களோட சேர்ந்து பாடுங்க. நீங்கள் பாடிட்டே இருந்தால் குழந்தைங்க உங்களோட சேர்ந்து பாடுவாங்க. நீங்கள் செய்கிற ஆக்ஷன்ஸை இமிட்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் பாடுற ரைம்ஸை மழலை மொழியில் ராகமாக பாடுவாங்க. Eating sugar, no papa. Telling lies, no papa. Open your mouth, Alan, Alan, yes papa. Eating sugar, no papa. Telling lies, no papa. Open your mouth. பாடி பார்ட்ஸ் சொல்லித்தாங்க. பாடி பார்ட்ஸை அதோட ஃபங்க்ஷனோடு சேர்த்து சொல்லி தரலாம். Hands up, down. Show me your hands. Very good. Alan, where is your nose? Very good boy. Where is your eyes? Alan, where is your eyes? Where is your eyes? Eyes. Close your eyes. Open. Close your eyes. Open your mouth. Alan, open your mouth. சொல்லு. Open your mouth. Close your eyes. Open. கலர்ஸ், ஷேப்ஸ், நம்பர்ஸ் சொல்லித்தாங்க. 1 வயசு குழந்தைக்கு கலர்ஸ், ஷேப்ஸ், நம்பர்ஸ் எப்படி சொல்லி தரலான்ற வீடியோ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பாருங்க. உங்களை சுற்றி உள்ள பொருட்களை காட்டி சொல்லித்தாங்க. உதாரணமாக, டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து இது சர்க்கிள் அப்படின்னு சொல்லித்தாங்க. வீட்டில் இருக்கிற சேர் என்ன கலர்னு சொல்லித்தாங்க. எத்தனை சேர் இருக்குன்னு குழந்தைங்களோட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. உதாரணமாக, டோர் க்ளோஸ் பண்ணு, அந்த டம்ளர் எடுத்து கொடு. அதை குழந்தைங்க கரெக்டாக செய்யும்போது பெருசாக சாதிச்சிட்ட அளவுக்கு பெருமைப்படுவாங்க. நீங்களும் அதே போல் அவங்க சாதனையை கைத்தட்டி கொண்டாடுங்க. குழந்தைங்களுடைய நல்ல செயல்களை கொண்டாடும் போது அவங்க தொடர்ந்து நல்ல செயல்களை செய்ய ட்ரை பண்ணுவாங்க.
குழந்தைங்க அழும்போதும், அடம் பிடிக்கும்போதும் மட்டும் கவனிச்சா, அப்போ அவங்க அழுதுகிட்டே, அடம் பிடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா, குழந்தைங்களுக்கு தேவை பெற்றோர்களின் கவனம். நல்ல செயல்கள்ல அது கிடைக்கும் பொழுது, அவங்க தொடர்ந்து அந்த நல்ல செயல்கள செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அழும்போது கிடைச்சா, அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. டெய்லி 10 மினிட்ஸ் குழந்தைய உங்க மடியிலயோ அல்லது பக்கத்துலயோ உட்கார வச்சு, ஸ்டோரி ஆக்ஷனோட வாசிச்சு காட்டுங்க. அதிலிருந்து சிம்பிள் கொஸ்டின் கேளுங்க. What's that? Parasaurolophus has got crest in the skull. Yes. Parasaurolophus. Yes, Parasaurolophus has got crest from the skull. Very good. Show me Australia. Very good. Wow. Australia. Wow. Super, 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 super. Okay, show me your skull. Show me your skull. Yes. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். கத்துக்கிறது, கவனிப்பது, யோசிப்பது, ஞாபகப்படுத்தி பார்ப்பது, பகுத்தறிவு, பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் முடிவெடுப்பது. இதெல்லாம் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது குழந்தைங்க நாம சொல்றத கவனிக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. நாம அதிலிருந்து கேள்வி கேட்கும்போது யோசிச்சு ஞாபகப்படுத்தி நமக்கு பதில் சொல்லும்போது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க ஆழ் மனசுல சப்கான்ஷியஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆழ் மனசுல பதிவாகுது. கண்டினியூஸா ஒரு 10 நாள் ஒரே விஷயத்தை தொடர்ந்து கற்றுக் கொடுக்கும்போது தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். என் ஃபர்ஸ்ட் சனுக்கு இந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. 3.5 வயசுல 196 கண்ட்ரிஸ் மேப்ல ஐடென்டிஃபை பண்ணவும், அதோட 196 ஃப்ளாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும், 196 கண்ட்ரீஸோட கேபிட்டல்ஸ் சொல்லவும், 206 போன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணவும், அந்த போன்ஸ் நேம்ஸை சொல்லவும், ஹியூமன் அனாட்டமியில் உடல் உறுப்புகளின் பாகங்களை ஐடென்டிஃபை பண்ணவும், உறுப்புகளின் பாகங்களை சொல்லவும் முடிந்தது. அந்த வீடியோவின் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால் 1 வயசுலேருந்து சொல்லிக் கொடுப்பது குழந்தைகளின் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு மிக மிக அவசியம். குழந்தையோட ப்ராப்ளம் சொல்யூஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாட வைக்கலாம். ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க கிட்ட பிளாக்ஸ் கொடுத்தா அதை கழட்டி விளையாடுவாங்க. அப்புறம் எப்படி பிளாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பசில்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுப்பாங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Please like the video and do subscribe if you are not yet subscribed. Thank you for watching.